அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வரலாறு திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி முழுமையான ஆராய்ச்சி. இந்த தொடரின் நோக்கம் வள்ளலாரின் பாடல்களை ஆய்வு செய்து உரைநடை பகுதியை ஆய்வு செய்து வள்ளலார் நமக்காக காட்டிய வழிகளையும் உண்மைகளையும் தகவல்களையும் தெரிந்து கொண்டு நாமும் அதை பயிற்சி செய்து வரலாறு போல் ஆவதே ஆகும். அதோடு மட்டுமின்றி திருவருட்பாவை படிக்க தெரியாமல் இருப்பவர்களுக்கும் படித்து புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பவர்களுக்கும் உதவி செய்வதே ஆகும். இந்த விஷயங்களையும் தகவல்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் முப்பையா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்கம் ராமலிங்காபயம். சரி, வணக்கம் சாமி. வணக்கம் 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 வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சாமி, புத்தாண்டு வாழ்த்துக்கள். சரி சாமி, இந்த புதிய வருஷம் தொடங்கிருச்சு. போன வருஷம் நம்ம சிற்றாபை வரைக்கும் பார்த்துட்டு சாமி போன வருஷம். சரி, இந்த வருஷம் என்ன பார்ப்போம்? அதில் தொடங்கும் அப்படியே. பொற்சபை சொன்னீங்க, பொற்சபைக்கு போறோமா இல்ல என்னது? போறோம் சுற்றி கொஞ்சம் தொடங்கிது. அதான் இப்போ ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு சொன்னோம்னா அவ்வளவுதான் பண்ணு நினைச்சுப்பாங்க. ஐயா நிறைய சொல்லிருக்காருப்பா. ஆமா ஆமா ஆமா, அதே பாட்டா சொல்லணும்னு சொன்னா அவனுக்கு நிறைய சொல்லிருக்காரான்னு தோணும். ஓகே சாமி. ரெண்டு பாட்டு ஒரு பாட்டு சொல்லலாம் நம்ம. அதாவது மூணு பாட்டு சொல்லிட்டேன், அப்புறம் பூஜை போயிடும். ஓகே சொல்லுங்க சாமி, தொடக்குறேன். அதாவது தவத்தின் ஏற்படும் அனுபவங்களின், அதாவது தவத்தோட அனுபவத்தின் ஆதாரங்கள். சரியா சாமி? 6ஆம் திருமுறையா? சொல்லுங்க. ஆமா, சிற்சபைக்கு அப்புறம் தான் பொற்சபை அனுபவம் வருது. 131. அதாவது இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னாக்கா, சிற்சபை அனுபவத்துக்கு அப்புறம் தான் பொற்சபை அனுபவமே வருது அப்படின்னு வரலாறு சொல்லியிருக்கிறாரு. சரி பாப்போம். 131. ஏன் உங்க சவுண்ட் ஒரு மாதிரியா கேக்குது இன்னைக்கு? சின்னம்பிடி சொல்லுங்க சாமி. 2வது பாட்டு. சிற்றபையை கண்டோம் என்று சின்னம்பீடி, சித்திகள் செய்கின்றோம் என்று சின்னம்பீடி, பொற்றபை புகுந்தோம் என்று சின்னம்பீடி, புந்தி மகிழ்கின்றோம் என்று சின்னம்பீடி. சொல்லுங்க. சிற்றபை கண்டோம் என்று சின்னம்பீடி, சித்திகள் செய்கின்றோம், அப்புறம் பொற்சபையில் புகுந்தோம். ஓ சாமி, இதுல கூட இருக்கு சாமி, இன்னொரு இடத்துல இருக்கு. சொல்லுங்க எங்கிட்டு? ஏற்கனவே பாத்துருக்கேன் சாமி. இது இல்ல சாமி, பாருங்க. இதுலயே அப்படி வருது, அதான் கேக்குறேன். பொற்செயல் மரத்தை அதான் ஐயாவோட குணம் என்னன்னா முடிஞ்ச முதல்ல சொல்லுவாரு. சரி, அதுதான் முதல்ல முடிப்பாரு. அது சொல்லி பொற்சபை சீத்தர் பூந்தாரு. சீத்தர் பூந்தா நினைக்கப்படாது பாருங்க. சீத்தர் பூந்து வந்தா சொல்ல பாருங்க. சரி, சொன்னா இல்லையா, இங்க புகுந்தோம் வருதுல. இப்ப எனக்கு அதான் அங்க கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பொற்சபையில் சிற்றபையில், இங்க சிற்றபை. அப்ப இது முடிஞ்ச முடிப்பை சொல்றாரு. முடிஞ்சதான் பொற்சபை முதல்ல. அதே மாதிரி பாருங்க, ஆணிப்பட அற்புத காட்சி பண்றாருல, அதான் நான் முடிஞ்ச முடிவு இல்லையாது. ஆமா, முதல்ல சொல்லிட்டு அப்புறம் பார்வையில பாருங்க. அப்புறம் ஆரம்பிக்கிறாரு. ஓகே ஓகே ஓகே. அப்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க யாரும். ஆமா, அப்ப இங்க சிற்றபைய கண்டுட்டு பொற்சபையில புகுந்திருக்காரு. ஆமா ஆமா. அதான் முதல் நாள் அப்புறம் தான் பொற்சபை. சரி, இன்னொரு பாட்டு பாடுங்க. 32 32.
அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவர் பாட்டு 4. சிற்றபை இன்ப திருநடம் காட்டி தெல்லமுதூட்டி என் சிந்தையை தேற்றி பொற்சபை தன்னில் பொருத்தி எல்லாம் செய்பூரண சித்திமை போகமும் தந்தே தற்பரமாம் ஓர் சதானந்த நாட்டில் சத்தியன் ஆக்கி ஓர் சுத்த சித்தாந்த அற்புத வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெரும் ஜோதியன் ஆண்டவரே நீர். நம்ம வந்து இந்த பாட்டு பொருள் சொல்லி பண்ணோம்னா அப்புறம் பாரு பிரயோஜனம் இல்லை. ஆமா, பொருள் சொன்னா பாட்டு எடுத்துற மாதிரி ஆயிடும். சரி, என்ன ஏன் இந்த பாட்டு எடுக்கணும்னு சொன்னா சிற்றபைக்கு அப்புறம் பொற்சபை வருதுங்கிறது ஆதாரத்துக்காக தான் இந்த பாட்டு எடுக்கிறோம். ஆமா ஆமா, சிற்றபை என்பது திறனை பார்த்து அமுதம் சாப்பிட்டு பத்தி பார்த்தோம் இல்லையா? தெல்ல அமுது விட்டு சிற்றபையில ஒரு அமுதம் சாப்பிட்டு விட்டு ஆமா, அங்க சுத்தி அப்புறம் பொருத்தி அப்புறம் பொறுத்துறது. பொருந்தியா அது சிற்றபை பொருந்தணும், ஆரணம் பொறுத்தலாம். உள்ள புகுருதா? பொருந்துறதுன்னா உள்ள புகுருதா? பொருத்தினா ஆரணம் பொறுத்தலாம் சார். அவனாங்க ஓ, நம்மளுக்கு அது பொருத்தமாக்குறானா? நம்ம உள்ள அமைக்கிறான். ஓ, கொடுத்து அப்புறம் முழுமை அனுபவம் தான் வருது. பூரண மெய் பார்த்தது. அதாவது இந்த பாட்டு இருந்தா இந்த பாட்டு எடுத்தோம்னா சபை முதல்ல வரும், கொஞ்சம் அப்புறம் தான் வருங்கிறதுக்காக இந்த பாட்டு எடுத்தோம். ஓகே சாமி, ஐயா கருத்து அதான் தெரிஞ்சுதான் போட்டு எடுத்தோம். பாட்டு கட்டினவங்க வந்து பாட்டு பொருள் சொல்றதா இல்லை. ஆமா ஆமா, அனுபவம் வந்து முதல்ல வந்து அனுபவம், அப்புறம் பொற்சபை சொல்றாரு. பொற்சபை வரும்போ அப்புறம் தான் வருது. சரி, அப்புறம் 73 1073 அதை பாருங்க. பாட்டு 3. சிற்றபை அப்பனை கண்டு கொண்டேன் அருள் தெல்லமுதம் சற்றபை உள்ளம் தழைக்க உண்டேன் உண்மைதான் அறிந்த நற்சபை சித்திகளெல்லாம் கைவசம் நன்ன பெற்றேன் பொற்றபை ஓங்க புரிந்தாடுதற்கு புகுந்தனே. இங்க பாருங்க, இப்ப நான் பார்த்துட்டேன். அமுதம் சாப்பிட்டேன் விடாம சொல்ற பாருங்க அனுபவத்தை. அமுதம் சாப்பிட்டு விடாம சொல்ற பாருங்க. அமுதம் சாப்பிட்டேன், அப்புறம் உண்மை தெரிஞ்சு சித்தெல்லாம் விளங்குற கைவசம் நல்லா பெற்றேன் பொற்றை உள்ள பூந்தேன். அனுபவத்துல நான் உள்ள பூந்தேன்னு சொல்ல பாருங்க. பொச்சபை அபத்துக்குள்ள பூந்தேன் அப்படிங்கிறாரு. அப்பதான் பொற்சபை, சிற்றபைக்கு அப்புறம் தான் பொற்சபை. ஆமா சாமி, சிற்சபை அப்படின்னாக்கா அறிவு சபை, சரியா சாமி? சீர்னா அறிவு. அப்படிலாம் பண்ணாங்க. அப்புறம் சிற்றபை அவ்வளவுதான். இல்ல சீர்னா என்ன? சிறிது சின்னது கூட சொல்லலாம்ல, சிற்றின்பம் அப்படின்னு சொல்றாங்களா? சின்ன அறிவுதான் சார். ஓகே, சின்மயமாய் சின்மயமாய் அப்படின்னு வரும். அது பேர் வச்சிருக்காரு. அது பேர் வந்து சிற்சபை, சரியா சாமி? சரி, அடுத்து 74 73 சிவானந்த பற்று. இப்பதான் பார்த்த சாமி சிற்சபை, இப்பதான் பார்த்தோம். என்ன சாமி? சிற்றபை அப்பனை கண்டு கொண்டேன் அருட்டல் தவ சச்சபை தழைக்க உண்டேன் நான் அறிந்த நற்சபை சக்திகள். இப்பதான் சாமி. இப்ப பார்த்தோமா? போதுடா, அடுத்து இப்ப பொறிச்ச வைக்க போறோமா? சுத்ததேகம் சிற்றபையில சுத்ததேகம் கிடைச்சிருச்சு. பொற்சபையில வந்து பிரணவதேகம் கிடைக்கும். பொற்சபையில பிரணவதேகம் கிடைக்குது. ஆமா, அது வேற. பாருங்க 106. இப்ப வந்து பொற்சபைக்கு போறோமா சாமி? போறோம். அதுல வந்து இப்ப முதல்ல என்ன தேகம் கிடைக்குதுன்னு சொல்றீங்க, சரியா? ஆமா ஆமா. பொற்சபையில என்ன தேகம் கிடைக்குது?
சிற்றபையில பொற்றவை பொன்னிலை சுத்தத்தை பார்க்க போறாங்க. பொற்றவை பொன்னிலை பார்க்க போறாங்க. அதான் பொற்றவை. அதான் சிற்றபையில பொன் வந்து சுத்த தேகம் கிடைச்சிச்சு. பொற்சபையில வந்து பொண்ணுல பார்த்து எடுத்து அது எடுத்து 56 எடுத்துருங்க. 56 ஆஹ், 56 எடுத்துருங்க. முடிஞ்சாங்க போவோம். முதல்ல அதை பார்த்துருவோமா? பொற்றவை பொன்னிலை வந்து பார்த்துருவோம். பொற்சபையில என்ன பாக்குறோம்னு பார்த்துருவோம் சாமி. அப்புறம் தான் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆமா ஆமா ஆமா. அதனால அனுபவமாலை 54வது பாட்டு. அனுபவமாலை 54. ம் ஈற்றழியேன் இருந்து இருந்திங்கு அதிசயிப்பது எண்ணி என்கின்றாய். நீ என்னை விட்டு விலங்க நிறைய பார்த்து பார்க்கணுமா? சரி வேண்டாம். நான் முக்கியமான வரி படிக்கிறேன் சாமி. முக்கியமான தருணம். காற்றறியா தீபம் போல் இருந்திடும் மற்ற தருணம் கண்டபரி சென்று புகழ்வேன். அண்டவகிரம் தோற்றா பெருஞ்சோதி மலை பரநாதத்தை தோன்றியது. ஆங்கதன் நடுவே தோன்றியது ஒன்றுதான் மாற்றறியா பொன்னொழியோ. மாற்றறியானா அது மாற்றே சொல்ல முடியாது. அந்த அந்த அளவுக்கு ஒரு பொன்மையான ஒளி. அதாவது பெருஞ்சோதி இடையில தெரியும். பெருஞ்சோதிக்கு இடையில நடுவுல தெரியுது. அதாவது அடி நடு முடி. சரியா சாமி? பெருஞ்சோதி அடி, இது நடு. பெருஞ்சோதியும் தெரியும், இதுவும் தெரியும், ரெண்டும் தெரியும். பொண்ணு வந்து அடி தெரியும், மறைஞ்சிடாது. இது வந்து நடுவுல இது தெரியுது. ஆமா சார், அது நடுவே தெரிஞ்சு பாருங்க. இதுதான் வந்து கீர்த்தனை பாட்டுல இருப்பாருங்க. ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி கீர்த்தனை இருப்பாருங்க. கீர்த்தனையில வருது ஜோதி யுல் ஜோதி யுல் ஜோதி 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 உள்ள ஜோதி பாருங்க. ஆமா, அப்புறம் ஜோதி அப்புறம் இல்ல, ஜோதி உள்ள ஜோதி. அந்த பேரொழிக்குள்ள பொன்னொழி. பாருங்க இல்லைங்க சாமி. சாமி பொன்னொழினா மஞ்ச தானே சாமி? ஆமா மஞ்சள். மஞ்சா ஆரஞ்சா? ஆமா மஞ்சள் ஆரஞ்சு மஞ்சள் தான். அதாவது சாமி பேரொளி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது நடுவுல பொன்னொழி தெரியுது. ஆமா 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 ஆமா. ஓகே சரி போங்க பாப்போம். அடுத்து பொன்னொழிய பாக்குறோம். ஆமா சரி, அடுத்து என்ன தெரியுது? பொண்ணு பாத்தீங்களா? அப்புறம் மாறு அப்புறம் பொண்ணு தெரியுது. அப்பெல்லாம் பொண்ணு தெரியுது, அதை விட்டுருங்க. சரி, பொற்றவை பொற்றவை. அச்சா இப்ப வந்து 43 எடுங்க. 15 43 பார்த்துட்டு சொல்லுங்க. பாட்டு பொண்ணு இது பார்க்கலாம். அருளெல்லாம் அளித்து அம்பலத்தமுதை அருட்பெரும் ஜோதியை அரசே மருளெல்லாம் அரசே மருளெல்லாம் தவிர்த்தா இல்ல ஜோதியை அரசேவா? ஜோதி அரசே. அரசே மருளெல்லாம் தவித்து வாழ்வித்த மருந்தை வல்லலை மாணிக்க மணியை பொருளெல்லாம் கொடுத்து என் புந்தியில் கலந்த புண்ணிய நிதியை மெய்ப்பொருளை தெருளெல்லாம் வல்ல சித்தை மெய்ஞான தீபத்தை கண்டு கொண்டேனே. துன்பெல்லாம் தவித்த துணையை என் உள்ள துரிசலாம் தொலைத்த மெய் சுகத்தை என்பெல்லாம் மணியை என் போலா மணியை என் சிகாமணியை என் இரு கண்ணுன் மணியை மாமணியை அன்பெல்லாம் அளித்த அம்பல தமுதை அருட்பெரும் ஜோதி அடியேன் என்பெல்லாம் உருக்கி இன்பெல்லாம் அளித்த எந்தை கண்டு கொண்டேனே. மேல வந்து 3 பாட்டுல தீபத்தை சொன்னா இல்லையா? ஆமா, தீபம் என்ன இந்த பாடம் வளர்க்கிறாரு அர்ப்பண ஜோதி சொல்லி. திருப்பி வாங்க சாமி, கேட்ச் பண்ண முடியல. திருப்பி வாங்க, என்ன சொன்னீங்க? முதல் பாட்டுல பாருங்க. அருளா அளித்த அம்பல தமுதை அர்ப்பண ஜோதி
சரி. அற்புதம் செய்து பார்த்தேன் பாருங்க. ம் அற்புதம் பார்த்தேன்னு சொன்னா இல்லையா, ம் இந்த மாதிரி சிற்றவன் அற்புதம் செய்ய பாருது. ம் இது ஏன் அதே மாதிரி 2ஆம் பாட்டு சொன்னாரு. சொரெல்லாம் அளித்த அம்பல தமுதை அருட்பெருஞ்சோதியை அரசே மருளெல்லாம். ஓகே, இப்ப சாமி இந்த அருட்பெருஞ்சோதி என்ன சொல்றாரு? பேரொழி பேரொளி மொத பாட்டுல. அடுத்து வந்து துன்பெல்லாம் தவித்த துணையை உள்ள. இது பேரொழி தான். இது பேரொளி தானா? ஆமா, அருட்பெருஞ்சோதியை அருட்பெருஞ்சோதியை. சரி, அடுத்து 5 எடுங்க. அதே பாட்டா? ஆமா, 5 எடுங்க. புள்ளிய நெறி நீத்தனை எடுத்தாண்ட பொற்சபை அப்பனை வேதம் சொல்லியபடி என் சொல்லலாம் கொண்ட ஜோதியை சோதியாது என்னை. என்னையா சாமி? சோதியாதுதான் சாமி. சோதியாது என்னை மல்லிகை மாலை அணிந்துள்ளே கலந்து மன்னிய பதியை என் வாழ்வை எல்லியும் இரவும் என்னை விட்டகளா இறைவனை கண்டு கொண்டேனே. இந்த பாட்டுல பாருங்க, முன்பாடல அற்புதம் சொன்னாரா? ஆமா. சிச்சவையாச்சா? ஆமா. அது பொற்றி கொண்டாரு, படத்து பொற்றி கொண்டாரு 5ல. அடுத்து பொற்றவை பொற்றி அப்பனை. பொற்சபை அப்பனை நான் பாத்தீங்க வருதா இல்லையே? அதான் பொற்றி அப்பதான் பொருள் இல்லை சார். ஓகே 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 ஓகே. பொற்சபை அப்பனை தான் பொன்னொழி. சரி, ஓகே. இப்ப மேல எல்லாம் ஃபில்டர் வந்து சிச்சபை தானே? அப்ப அது சிச்சவை. அடுத்து பொற்றி இல்லையா? அடுத்து பொற்றி இல்லையா? இவருங்க பண்ணிய தவமும் பழமும் மெய்ப்பழஞ்சை பதியுமாம் ஒரு பசுபதியை நன்னி என் உள்ளத்தை நன்னும் ஆக்கி நல்கிய கருணையை. சொல்லு சாமி. நான் சும்மா என்ன பாட்டு சொன்னீங்க? சிச்சவை பொற்றி தான் கொண்டாடுறேன் இப்ப நானு. நான் சும்மா படிக்கிறேன் சாமி. முடிச்சிட்டீங்க, சரி. அடுத்து நீங்க பாட்டு தேடுறவருக்கு நீ கீழே குடிஞ்சிக்க, நான் இங்க படிச்சிட்டு இருக்கேன். நான் பாட்டுலாம் தேடல, நான் எழுதி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. சும்மா படிச்சேன் சாமி. இப்ப பொச்சிலிருந்து தான் வரும். என்ன வரும்? பொச்சபில் என்ன வரும்னாக்கா? பிரணவதேகம் வரும். பிரணவதேகம் வரும். பிரணவதேகம் என்ன ஆகும்? தோன்றும் பிடிபடாது. அதுக்கு நம்ம இதுக்குள்ள போனோம். போங்க. உரைநடைக்கு போனோம். போங்க போங்க போங்க. போறேன். பக்கம் வேணுமா? சொல்லுங்க. 4 6 3 4 4 3 நினைக்கிறேன். ஏதோ ஒரு 3, ஆனா அது என்ன 3ன்னு தெரியல. 4 4 2 4 4 2 1 மிஸ் ஆச்சு, கொஞ்சம் மிஸ் ஆச்சு. 4 4 2 பாருங்க. படிங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க. ஓகே. ஸ்வர்ண தேகம் சுத்த தேகம் காரிய ரூபம், பிரணவ தேகம் காரிய காரண ரூபம். சொல்லுங்க முத. அதெல்லாம் விளக்கம் அப்படி படிங்க. அது விளக்கம் சொல்லணும் சார். பரதேகம் பரம்பர தேகம், பர உணர்ச்சி பரம்பர உணர்ச்சி, பர அறிவு பரம்பர அறிவு, பரத்துவம் பரம்பர தத்துவம், பொன்வண்ணம் 16 முதல் 108 வரையில் மாற்று, அபராஞ்சி மாற்று, 12 வயது பருவம், 5 முதல் 8 வயது தேகம் தோற்றம். தேக தோற்றம் என்ன சாமி? தேக தோற்றம்னா தோற்றம் பிடிபடாது. தேகம் தோற்றம் பிடிபடாது. நீங்க வந்து தோற்றம் பிடிபடும். இங்க தோற்றம் பிடிபடும். உப்பு மனம் மலம் ஜலம் இதெல்லாம் இல்ல.
ஏய், இது வந்து தோன்றும் பிடிபடும், இது வந்து தோன்றும் பிடிபடாது. ஆமா ஆமா. இப்போ உதாரணம் நெருப்பு மாதிரி சாமி. நெருப்பில் அக்னி. அக்னியா? அக்னி மாதிரி நெருப்பு. இருக்கு, ஆனா அதை பிடிக்க முடியாது. விளக்கு 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 எரியுது இல்ல, ஆஹ் தீபம் இருக்கு இல்லையா? ஜோதி சாமி. தீபம் தீபம் தான் ஜோதி. சரி, ஓகே, தீபம் ஜோதி எல்லாம் ஒண்ணுதான், ஒரே ஐட்டம். அதை எப்படி பிடிக்க முடியும்? ஆனா இருக்கு, ஆனா பிடிக்க முடியாது. சரியா? ஆமா அதுதான் ஜாகம் அப்படி மாறிடும். என்ன ஒரு அதிசயம், இருக்கு ஆனா பிடிக்க முடியாது. ஆமா. அடுத்து இப்ப வந்து இந்த ஒரு பாடணுமா இல்லையா பாட்டு? என்னங்க? இது ஒரு அப்புறம் தான் பண்ணுங்க பாட்டு பார்க்கணும் இல்லையா? ஆமா, பாக்கணும். சுத்த தேகம் வந்துச்சு, அப்புறம் என்ன தேகம் வரும்ட்டு. 106 106. பாயிரம் 106. சுத்த சிவநிலை. சொல்லுங்க. பாட்டு 17. சுத்த வடிவும் சுக வடிவும் ஓங்கார நித்த வடிவும் நிறைந்தோங்கு சித்தனினும் ஓர் ஞான வடிவம் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டிலே ஆட்டியற்றத்தான். சரியா சாமி? விளையாட்டு ஏற்றத்தான். விளையாட்டு இயற்றத்தான். சுத்த வடிவம் சுக வடிவம் ஓங்கார நித்த வடிவம். அப்படி இல்ல அப்படி இல்ல. சுத்த வடிவம் சுத்தேகம், வடிவாகி ஓங்கார நித்த வடிவம். சுத்த வடிவம் சிகம் சுக வடிவாம் ஓங்கார ஓகே நில்லுங்க. சுத்த வடிவம் சுக வடிவாம் ஓங்கார நித்த வடிவம் நிறைந்தோங்கு. சமயம் இப்ப இந்த சுத்த வடிவன்றது வந்து சுத்த தேகம். சுத்த தேகம் சுக சுக வடிவாகிய ஓங்கார நித்த வடிவம் நிறைந்தோங்கு. அடுத்து ஞான வடிவமா? ஞான வடிவம் இல்லைங்க, சுத்த வடிவம் சரி, ஓங்கார நித்தம். அப்ப சுத்த வடிவம் வந்து நித்தம் இல்லையா? நித்தம் தாங்க. இங்க எது சொல்றாரு, ஒவ்வொன்னு சொல்லலாம். ஆமா, மாத்தி மாத்தி எல்லாமே நித்தம் தான் அப்படின்னு. திருப்பி சொல்லுங்க சாமி. சுத்த வடிவத்துல அழியாத உடம்பு அழியாத பாக்கணுமா? சுத்த வடிவத்துல உடம்பு அழியாதுன்னு பாக்கணும். பார்த்தோமே. எங்க? நிறைய பார்த்துமே. இல்லைங்க, 69 ஆனந்தானுபவம். ஆனந்த அனுபவம். கண்டேன் கழித்தேன் கருணை திரு அமுதம் உண்டேன் உயர்நிலை மேல் ஓங்குகின்றேன் கொண்டேன் அழியா திருவுருவம் அச்சோ என் ஞான்றும் அழியா சிற்றம்பலத்தே யான். கண்டேன் பாதுகா, நீ மறுபடியும் பாருங்க. கண்டேன் கழித்தேன் அமுதம் உண்டேன். அமுதம் சாட்டில் மரணம் வருமா? வராதே. கருணை திரு அமுதம் உண்டேன், உயர்நிலையில ஓங்குறேன். கொண்டேன் அழியா திருவுருவம். அழியா வடிவம் பார்த்துட்டேன். கொண்டேன் அழியா திருவுரம் திருவுருவம் அழியோட வந்துட்டு அவருக்கு. சரி, இஞ்ஞான்றும் அழியா சித்தம் வளர்த்தையா? சின்ன வளர்த்தா அழிச்சா இல்லைங்க, சிற்றம்பலம் வந்து அழியாது சாமி. அப்ப அவரு அங்க போனனால அவரு தேகமும் அழியாது போல இருக்கு. அழிஞ்சா அது தெரியும் சாமி, நான் சொல்றேன். அதாவது சிற்றப்பைக்கு போனாலே தேகம் அழியாம போயிடும்ன்றேன். அதான் சொன்னேன். கண்டேன் கழுத்தேன் கருணை திருமுதம் உண்டேன் உயர்நிலை மேல் ஓங்குகின்றேன் கொண்டேன் அழியா திருவுருவம் அச்சோ எஞ்ஞான்றும் அழியாச்சு. கண்டேன் கழித்தேன் கருணை திரு அமுதம் உண்டேன் உயர்நிலை மேல் ஓங்குகின்றேன் கொண்டேன் அழியா திருவுருவம். அழியா திருவுருவம் சாமி. திருவுருவம்னா சிறப்பான உருவமா இல்ல திருட என்ன சாமி? அருளா? அருள் 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 உருவம் இல்ல. இப்ப
சிற்றபிக்கு போனாக்கா நமக்கு வந்து என்ன தேகம் கிடைக்குது? சுத்த தேகம் கிடைக்குதுல்ல. ஆமா ஆமா அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, இந்த அழியா திருவுருவம் அச்சோ எஞ்ஞான்றும் அழியா சிற்றம்பலத்தே யான் அப்படின்னு சிற்றம்பலத்துக்கு போனாலே சுத்த தேகம் கிடைச்சிரும். அப்ப அந்த தேகம் வந்து அழியாது. சரியா சாமி? ஆமாங்க ஆமாங்க சிற்றம்பலமும் அழியாது சாமி. இல்ல அது ஐயா அது அனுபவம் அது அழித்துல பாட்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. சரி பாருங்க, ஓகே. கொண்டேன் அழியா திருவுருவம் அச்சோ எஞ்ஞான்றும் அழியா ம் என்னை அழியாதான் அர்த்தம். ஆ. சிற்றமரத்தையா சிற்றமரத்தை அழிஞ்சாண்டாரு அழிஞ்சாண்டாரு. ஓ எஞ்ஞான்றும் அழியா. அமுதம் சாப்பிட்டா நான் அழியாது கூட இல்லை. நினைச்சேன் சிற்றம்பலம் அழியாதுன்னு நினைச்சேன். ஐயோ அதுவும் அழியாது. அது எப்படி அழியும்? அமுதம் சாப்பிட்டா உடம்பு அழியாது. சரி ஆ? முப்பத்தாறுங்க பாத்துக்கப்பா. 34 ஆ. இல்ல பாக்கல. இறை எளிமையை வியத்தல் பாட்டு. மூணு வேதாந்த நிலையும் அதன் அந்தத்தே விளங்கும் மெய்நிலையும் காட்டுவித்தீர். விளங்கிய சித்தாந்த போதாந்த நிலையும் அப்பால் புகழ் அரிதாம் பெரிய பொருள் நிலையும் தெரிவித்தீர். புண்ணியரே நுமது பாதாந்தம் அறிவித்தீர். சுத்த வடிவுடனே பகர் பிரணவாகார பரிசும் எனக்களித்தீர். நாதாந்த தனிச்செங்கோல் நான் செலுத்த கொடுத்தீர். நடராஜரே நுமக்கு நான் எது செய்வேனே. இங்க வந்து சுத்தவடிவம் பிரணவடிவம் ரெண்டு சொல்ல பாருங்க. சுத்த வடிவுடனே பிரணவாகாரம் பாதாந்தம் அறிவித்தீர். சுத்த வடிவுடனே பகர் பிரணவாகார பரிசும் எனக்கு அளித்தீர். தமிழ் சுத்த வடிவம் வந்து சுத்த தேகம், பிரணவ வடிவம் வந்து பிரணவ தேகம். சரியா? இதான் பரிசு. ஆமா சமயம் அதை விடுங்க. அடுத்து நாதாந்த தனி செங்கோல் நான் செலுத்த கொடுத்தீர். செங்கோலையும் கொடுத்துட்டாரா? இப்ப சுத்த தேகம் பிரணவ தேகம் வந்தா செங்கோல் கிடைச்சிருமோ? அது வந்தாரு அவரு. அது அப்படிதான் அது. அப்படிதான் அது. கிறிஸ்டியானுக்கு போறவா என்ன வேணுமா? கிறிஸ்டியானுக்கு போறவா என்ன வேணுமா? சிற்றபையா? சிற்றபைங்க பொற்றபையில பாத்துட்டு இருக்கோம். என்ன வேணாம் சொல்லுங்க, எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம இது மட்டும் தான் பார்க்க முடியும், வேற இது பார்க்க முடியாது. இப்ப சிற்றபையில வந்து இது பிரணவ தேகம் கிடைக்குதுன்னு பாத்துட்டு சாமி. பிரணவ தேகமும் பொற்சபையில பொற்சபையில வந்து பிரணவ தேகம் கிடைக்கும்னு பாத்துட்டோம். சரியா? ஏன் சாமி சைலண்டா இருக்கு? இல்ல சைலண்டா இல்ல. நிறைய நாள் கம்மி சொல்ல. 110 110. ஐயே அது இது சாமி போச்சு போங்க. சரி பரவாயில்ல சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. பாருங்க 118 இருக்கு. கண்டேன் சிற்றம்பலத்தானந்த நாடகம் கண்டுகளை கொண்டேன் எல்லாம் வல்ல சித்தனை கூடி குளவி அமுதுண்டேன் மெய்ஞான உரு அடைந்தேன் பொய் உலகொழுக்கம் விட்டேன் சமரச சன்மார்க்கம் பெற்ற வியப்பிதுவே. கண்டேன் சிற்றம்பலத்தானந்த நாடகம். அங்கேயே நாடகம் இருக்கா? ஒளியை பாக்குறோம். கண்டுகளை கொண்டேன் எல்லாம் வல்ல சித்தனை கூடி குளவி அமுதுண்டேன். சொல்லுங்க சாமி. இது வேணா. சரி ஓகே ஓகே. மெய்ஞான உரு அடைந்தேன்
சரி, எனக்கு என்ன புரியலனாக்கா, கண்டேன் சிற்றம்பலத்தானந்த நாடகம் கண்டிகொடி கொண்டேன் எல்லாம் வல்ல சித்தனை கூடி தழுவி குழவி அமுதுட்டேன். அமுதுண்டேன் மெய்ஞான உரு அடைந்தேன். இந்த மெய்ஞான உரு எங்க அடைகிறாரு? சிற்றம்பலத்துல அடைகிறாரா இல்ல கடைசி போயிறாரா? ஞான லாஸ்ட் சார். ஆஹ் இங்கேயும் கொஞ்சம் அனுமதி ஒரே ஒரு ஒரு நாள் ஆகணும். ஓ படிப்படியா வருது. ஆஹ் இப்ப சாமி, ஒரு வாத்தியார் இருக்கிறாரு. அவர் என்ன போனோனையா பெரிய வாத்தியார் ஆகுறாரு? அவரு வாத்தியார் தான், போக போக அப்படியே பெரிய வாத்தியாரா ஆகுறாரு. சொல்லி தரதை விட ஒரு பாகம் சொல்லி தரப்பட என்ன சொல்லி தர முதல்ல முதல்ல அணில் ஆடு இலைதான் சொல்லி தருவாரு. ஆமா போக போக தான் பெற்ற சொல்லுவாரு. ஆமா. அதான் அதனால ஏப்ரல் சேர்ந்து சொல்லுவாரு. இந்த மாதிரி இருக்குல்ல இல்லையா, அது மாதிரி தான் இங்கேயும். ஓகே. இப்போ ஆண்டு காட்சி அற்புத காட்சி இருக்கு இல்லையா, ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சி அற்புத காட்சியடி அக்கச்சி அற்புத காட்சியடி. கம்பத்து வரையாருல அதையும் கொண்டு பண்ணி பொறுப்பேர் கண்டேன்னு சொல்ல பாருங்க. வருஷமே பாருங்க, அதான் பாருங்க. அதான் பொற்றம் அதுவரை பொற்றம் கம்பா வேல்நிலை மேரலோ இத்தம்பம் இசைந்த பொத்தம்பம் அடி. பொற்றமா அங்க அப்படியே மேல வர்றாரு. பொத்தம்பம் கண்டேறு போது நான் கண்ட புதுமை என் செல்வன் அடி. ஏறும்போது அங்கே எதிர்ந்த வகை சொல்ல என்னளவல்லவடி. ஆங்காங்கே சத்திகள் ஆயிரம் ஆயிரம் ஆக வந்தார்கள் அடி. வந்து மயக்க மயங்காமல் நான் அருள் வல்லபம் பெற்றனடி. வல்லபத்தால் அந்த மாதம்பம் ஏறி மணிமுடி கண்டேனடி. மணிமுடி மேலோர் கொடுமுடி நின்றது மற்றது கண்டேனடி. சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க இதுல? ஓகே. இல்ல, மணிமுடின்னு நான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். கொடுமுடி மேல் 1008 மாற்று போர் கோயில் இருந்ததடி அம்மா, கோயில் இருந்ததடி. பண்ண போறோம். ஓ சாமி, 1008 கோயில் இருக்கு அதுக்குள்ள இல்லையா? 1000 மாற்றியா? ஓ மாற்றா, 1008 மாற்றா சாமி. இப்ப நம்ம எத்தனை மாற்று பற்றி பயன்படுத்துறோம்? 22. இது 1008 மாட்டுனா அது எப்படி சொல்லிக்கும் சாமி அது? ஐயாப்பா, பல 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 பலன் இருக்குமோ? கொடுமுடி மேல் 1008 மாற்று பொற்கோயில் இருந்ததடி. சிற்றம்பலம் ஜோதியே அண்டபகிரண்டம் தெரியா பெருஞ்சோதி மலை அப்படிங்கிறாங்க. அடுத்த பணவத்தில் எப்படி வருது? ஐயாப்பா, 1008 மாட்டு. ஏன் சாமி இந்த தமிழ்ல வந்து அதாவது இந்தியர்களின் கலாச்சாரத்துல 108 1008 தேங்காய் உடைச்சேன், 108 இது பண்ணேன் அப்படின்னு எதுக்கு அந்த 108 1008? 108 சார். ஓ, சிவஸ்தானங்கள் வந்து 108 இருக்கு. நீ ஒண்ணு உடைக்கணும் இல்லையா? சரி, ஒரு கோயில உடைக்கணும். சரி, ஒரே கோயில்ல 108 உடைச்சிருக்கீங்க, பேர் உடைச்சிரு உடைக்கலாம். சரி, இந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு என்ன என்ன அர்த்தம்? தேங்காய் என்ன மேல என்ன இருக்கு? ஓடு இருக்கு. மேல பச்சை தோலியா? பச்சை தோல் இருக்கு. ஓகே. உள்ள நார் இருக்கு. உள்ள நார் இருக்கு. அங்கே அடுத்து கனமா ஓடு இருக்கு. அதுக்குள்ள கனமான ஹார்டான ஓடு இருக்கு. அது உள்ள வெள்ளையா பருப்பு இருக்கு. வெள்ளையா பருப்பு இருக்கு. அப்புறம் தண்ணி வேற இருக்கு. பச்சை தோல் வந்து மாயை. சரி, நார் இருக்கு இல்லையா? கர்மா. நார் வந்து கர்மா, மாயை. ஆமா, கண்மம் கண்மம் மாயை வருது. கந்த ஓடு இருக்கு இல்லையா? அது ஆணவம். ஓ, ஆணவம் கண்மம் மாயையா? இதுதானா? அது மூணு நீக்கிட்டா, மூணு நீக்கிட்டா ஆனந்தமான தன்மையான ஆணவம் உள்ள இருக்கு. அதான் உள்ள அமுதம் இருக்கு. தமே, சிற்றபை அந்த வெள்ளையா இருக்கிறது வந்து சிற்றபையா? வெள்ளொளி. அப்புறம் அந்த தண்ணி வந்து அமுதமா? அமுதம்.
ஓ, அதுதான் உடைச்சு பாரு உடைச்சு பாருன்றாங்களா? இப்ப நம்ம சும்மா போய் தேங்காய் உடைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அது ஒரு வகையில ஒரு தர்மம் தான். 4 பேர் சாப்பிடுவாங்க தேங்காய். தர்மம் வேற. பெரியவங்களாம் வந்து எல்லாத்தையும் வந்து தத்துவம் தான் ஏற்படுத்திருக்காங்க. அவளுக்கு யாரும் சொல்லாதனால சடங்கா போச்சு எல்லாம். ம். எல்லாம் தத்துவ விளக்கம் தான் எல்லாமே. தேங்காய். தேங்காய் மாத்திரம் இல்ல, தேங்காய் கற்பனை கொடுத்தது, அப்படியா பண்றது, ஆள் பண்ணலாம், எல்லாமே நேற்று தத்துவ ராத்திரி விளக்கம். யோசிச்சிருந்தேன் சாமி. இதையும் கொஞ்சம் கலைக்களஞ்சியத்தையும் ஒண்ணு ஆரம்பிக்கணும் சாமி. ஒரு 5 நிமிஷம் கலைக்களஞ்சியம் ஆரம்பிக்கணும். அருமையான அருமையான டைம் இருக்கணுமே தான். அருமையான புக் அது. சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே வந்துடும் அது. சரி வாங்க, அடுத்து அதை பார்ப்போம். இப்ப அடுத்து வாங்க, இன்னும் ஒரு ஒரு பாடம் பார்த்துட்டு முடிச்சுக்கோ. என்னப்பா? டைம் ஆச்சுப்பா. அணி பொள்ளம்பள்ளத்தை கண்ட காட்சி அற்புத காட்சியடி, அக்கச்சி அற்புத காட்சியடி. 37 60 37. அருள் விளக்க மாலையா? அது 61 பாட்டு. அருள் விளக்க மாலை 1. ஓ, மண்ணுகன் மண்ணுகின்றனாக்க என்ன சாமி? நிலைச்சு நிற்கின்றவா? மண்ணுகின்ற பொன்வடிவும் மந்திரமாம் வடிவும் வான்வடிவும் கொடுத்தெனக்கு மணிமுடியும் சூட்டி பண்ணுகின்ற தொழிலைந்தும் செய்திடவே பணித்து பண்புரையின் நகப்புறமும் விளங்குகின்றபதியே உண்ணுகின்றதோறும் எனக்குள்ளமெல்லாம் இனித்தே ஊறுகின்ற தெல்லமுதே ஒருதனி பேரொளியே மின்னுகின்ற மணிமன்றில் விலங்கு நடத்தரசே என் மெய்யும் அணிந்தருளே அறிந்தருள்வோய் என் பொய்யும் அணிந்தருளே. மூணு இருக்கு. பொன் வடிவம் மந்திரமாம் வடிவம் வான் வடிவம் 3 இருக்கு சாமி. 3 சொல்றது பாடல. நமக்கு வந்து பொன்னுடைய அப்புறம் வருவோம், மனசோடைய அப்புறம் இல்லையா? சரி, மந்திரமும் வந்து பிரணவ தேகம் சாமி. பிரணவ மந்திரம் தானே. அடுத்து வந்து ஞானதேவம். ஓகே, பொன் வடிவம், அப்புறம் மந்திரமாம் வடிவம், அப்புறம் வான் வடிவம். வான் வடிவம் வந்து சாமி தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். வான் சாமி, வான் தானே. வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன் அப்படின்னு இருக்குல்ல. வான் வடிவம் அப்படின்னாக்க என்னது? ஞான தேகம். அது ஏன் வான்னு சொல்லிருக்காருனாங்க அது தெரியாது. ஆனா வேணா காட்டிக்கலாம். இல்ல தம்பி, வான் தேக நம்ம தானே சாமி. தேக தாண்டி நம்ம காட்டு விரும்ப காட்டிக்க வேண்டியதான். நம்ம காட்ட முடியாது. நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம விருப்பம் தானே சாமி. ஆனா காட்ட விருப்பம் முடியாது. எதுக்குடாப்பா சாமி வம்புக்கிட்டு தெரியாதுக்கு வேண்டியதான். சரி, அடுத்து பாட்டு ஏன் பாக்க சொல்லி சொல்லுங்க. அதாவது பேருடைய வரும் சிச்ச வேலை, பொண்ணுடைய வரும் பொற்ற வேலை, அப்புறம் ஞானவடைய வரும் அடுத்தது 3வது. முத்துவயசு ஐயா பெற்றாருங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரமா காட்டணும் பெற்றோம். ஓகே சாமி, முடிஞ்சு டைம். சரி, இப்ப என்ன பார்த்திருக்கிறோம்? பிரணவதேகம் திருச்சபைக்கு இல்லையா சாமி? பொற்சபை. திருச்சபைக்கு அப்புறம் தான் பொற்சபை வருதுன்னு பார்த்தோம். பொற்சபையில வந்து பிரணவ தேகம் கிடைக்குதுன்னு பார்த்திருக்கிறோம். அடுத்தது இதர கண்டினியூஷன். அமுதம் இருக்கா? வேற எது இருக்கான்னு பார்ப்போமா? அமுதம் இருக்கு, ஞான தேகம் வந்துடும். அப்ப சாமி பொற்சபை, சிற்சபை, ஞான சபைன்னு ஒண்ணு இருக்கா? இல்ல என்னது ஞானம் சொல்லுவாங்க. நீங்க பொற்சபையில இருந்து உள்ள வந்து சொல்லி உங்களுக்கு அமுதம் சாப்பிடுறீங்கல்ல? ஆமா, அமுதம் சாப்பிடுறேன். அப்புறம் வந்து உள்ள ஞானம் வந்து இல்ல. ஓகே ஓகே, சரி சாமி. அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம பொற்சபையை பார்ப்போம். முடிச்சுக்க சாமி. சம்மரி கொடுத்துருங்க. மக்கள் சொல்லலாம், இந்த பாடெல்லாம் வந்து ஒரு பாட்டு விளக்கம்னு மக்கள் நினைச்சக்கூடாது.
இது வந்து அனுபவத்தை தவம் பண்ணி தான் முதல்ல உட்காந்து தவம் பண்ணும் பொழுது குடும்பத்தில் உணர்வு ஏற்படும், நாதம் கேட்கும், நாதத்துக்கு அப்புறம் ஒரு மனம் வீசும், அப்புறம் மனதுக்கு அப்புறம் ஒளி தெரியும், ஒளிஞ்சதுக்கு அப்புறம் பேரொளி தெரியும், மரம் அடையிறது பேரொளி தெரியும். அப்பேரொளி தரும்போது சுத்தம் வந்துடும். சுத்தங்கிறது அங்கே அமர்ந்து சாப்பிடுவோம், சுத்தம் வந்துடும், சுத்தம் அழியாத தேகம் வந்துடும். அங்கேயும் பேரில் பேரில் வந்துடுது. அப்படியே தாமம் கண்டுறோம். பேருடைய இடையில பொருளி வரும். பொருள் வந்த பிறகு தேகம் பொருள் தேகமா மாறும். தேகம் எப்படி மாறுதுன்னு சொன்னா, தாமம் பண்ணும் பொழுது நல்ல உஷ்ணம் தான் தேகத்தை மாத்துது, வேதியியல் மாற்றம் ஏற்படுது. சுத்தத்துல மரஜலம் கிடையாது, வேறு கிடையாது, துண்ணாற்றம் கிடையாது, நிழல் கிடையாது. இதெல்லாம் பாருங்க எப்படி அப்படி தேகம் மாறுது. அந்த தேகம் மாற்றுறது உஷ்ணம் வேணும். பொருள் சொன்னா பாருங்க, பொன்போல் அவன் சுழற்ற பொன்போல் பொருள் சுழற்ற உடல் மாதிரி தவன் சுழற்ற பண்ணான். தவத்தான் சுழற்ற உடம்பு மண் உடம்பு இது, தவத்தால் சுடணும், சுத்தம் வரும், இறுகி அப்படியே நீக்கும், சுத்தம் வரும். அதனால உடம்பு அழியாது. இது மல்லே பற்றிடலாம். அப்புறம் பேரொளி மத்தியில பொருள் வரும். பொருள் வந்ததுன்னா பொருள் தேவை வந்துடும். அப்படி இருந்தா தவம் கண்டினியூ பண்ணுது. என்ன பண்ண அப்புறம் உள்ள இல்லையா, உள்ளொளி வரும், அப்புறம் ஞானம் கிடைக்கும். இதெல்லாம் அப்புறம் உள்ள சொல்றோம். இப்போ உங்களுக்கு கண்ணு என்னன்னா சிச்சவைக்கு அப்புறம் பொற்சவை பலம் தேக மாற்றம் சொல்லியிருக்கோம். இது ஒரு பாட்டு அர்த்தம் இல்லை, நம்ம அனுபவத்தை சொல்லியிருக்கோம். வேற எங்கேயும் இந்த மாதிரிலாம் சொல்லலை. எல்லாரும் தான் சொல்லுகிறார். வேற எந்த நூல்லையும் இந்த வரிசையை பார்க்க முடியாது உங்களால. ஆமா, அதனால அர்த்தம் பண்ணா பாருங்க. தவத்துல முதல் டெமோ பண்ண காமிச்சாரு. டெமோலேருந்து வரிசையா பாருங்க. அது கொஞ்சம் சிரமம்தான். ஒரே நாளைக்குன்னா பிடிக்க புரியாது. இப்போ நிறைய பேர் ஸ்டார்ட்ல போடுறாங்கல்ல, யூடியூப்ல ஸ்டார்ட்ல போடுறது என்ன பண்ணால் உலகம் வரும், உலகம் வராது. அதான் நான் நம்ம சரணையா விளக்கமாக சொல்றதுக்காக டெமோலேருந்து டெமோ பண்ணி காமிச்சாரு. ஒவ்வொன்றா பாயிண்டாக கொண்டு வரோம். எல்லாரும் விளங்கணுங்கிறது புரியணுங்கிறது. அதனால தயவு செஞ்சு அதுலேருந்து அப்படியே பார்த்துடுவாங்க, ஊண்டி பார்த்து குறித்து வச்சு பார்த்துருவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு பட்டி போட்டு போயிட்டுறாங்க. உங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் அனுபவம். ப்ராக்டிஸ் பண்ணாலும் அனுபவம் வரும். அனுபவம் வந்தாங்க நம்ம சாக மாட்டோம். பரவாயில்ல வழி தான். எல்லாரும் தான் சொன்னார், அவர் தான் அடைஞ்சாரு, யாரும் அடையலை. அவர் பற்றி தான் கேட்கணும். சொல்லுவார், என் பேச்சு கேளுங்கிற ஒரு பாட்டில் நல்லா நான் பற்றி அடைஞ்சு கேளுங்கிற. அதனால அவர் பேச்சு கேட்போம். இந்த அனுபவத்தை பாருங்க. இவரும் பாட்டு விளக்கம் இல்லை, தவத்தினுடைய அனுபவ விளக்கம். அதனால தயவு செஞ்சு நல்லா கவனிங்க, புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் காட்டுங்க, இதெல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் வாழ வைங்க. இது புத்தாண்டு இன்னைக்கு புத்தாண்டு வரும். இது புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு அதுவும் சொல்லிடணும். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் புத்தாண்டு நல்ல நோட்டு இல்லாம செல்போடு சுகத்தோடு பலமாக நன்றாக பல்லாண்டு வாழ்க்கை என்று வாழ்த்தி இன்னைக்கு நிறைவு செய்யறோம். நன்றி, வணக்கம். நன்றி சாமி. புத்தாண்டு பொற்சபையில ஆரம்பிச்சிருக்கிறோம். பார்ப்போம். அடுத்து பொற்சபை அனுபவம் கண்டிப்பாக ஏற்படும். பயிற்சி தான் தேவை. தவம் தான் வழி சாமி, வேற ஒரு வழியும் கிடையாது. சரி சாமி, நன்றி மக்களே. எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுங்கள், 4 பேர்ட்ட ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த விஷயம் பேசியிருக்கோம். அற்பரும் ஜோதி, அற்பரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அற்பரும் ஜோதி, திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய பிள்ளை தனம். ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க. நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி சாமி. நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் எல்லாருக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.